நீ வந்ததுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது. எஸ்டேட்டை நீ உன் பொறுப்பில் விட்டுறலான் இருக்கேன். பெங்களூர் எஸ்டேட்லாம் எப்படி இருக்குது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா போய்கிட்டு இருக்கு. சரிப்பா. அப்புறம் நம்ம எஸ்டேட்டில் காஃபியும் போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா. பெங்களூரில் நீ காஃபி போட்டிருக்க தானே? ஆமாம்மா, போட்டுடலாம். ஆமாப்பா, அதுக்கு தான் மெயினாக உன்னை வர சொன்னேன். சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். பெங்களூர், மங்களூர், ஊட்டின்னு இந்தியாவிலேயே டீ பிஸ்னஸில் நம்ம தான் நம்பர் 1ல் இருக்கோம். ஆனால் பக்கத்து எஸ்டேட்டில் காஃபி போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் அதை போடலையேன்னு எனக்கு நெருடிக்கிட்டே இருக்குது. டீ பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் காஃபி பிஸ்னஸ்லையும் நம்ம முன்னுக்கு வரணும்ப்பா. சரிங்கம்மா, பார்த்துக்கலாம். பக்கத்து எஸ்டேட்காரரு என்ன காஃபி வெரைட்டி போட்டிருக்காருன்னு தெரியல. ஆனால் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியாம்மா? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ பார்த்துக்கோ. தம்பியை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடக்கூடாது. தம்பி அவார்டு வேற வாங்கியிருக்கான், ஃபோன் பண்ணி சொன்னான். போகணுமா? அவனும் பிஸியாக இருக்கான், நானும் பிஸியாக இருந்துட்டேன். தம்பி இந்த வாரம் வீக்கெண்ட் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? சரி, வரட்டும் வரட்டும். 2 பிள்ளைகளையும் ஒன்றா பார்த்த மாதிரி ஆச்சு எனக்கும். தம்பி அவார்டு வாங்கின வீடியோ பார்த்தீங்களாம்மா? மெயில் பண்ணியிருக்கேன்னு சொன்னான்ப்பா. இன்னைக்கு நான் நம்ம எஸ்டேட்டை சுற்றி பார்க்க வேண்டிய நாள். அதனால் அங்கே போயிட்டு ஈவினிங் தான் வந்தேன். உனக்கே தெரியும் தானே? சரிங்கம்மா, பார்க்கலாமா? நீ முதல்ல சாப்பிடுப்பா. சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்கம்மா. அப்புறம்ப்பா, நம்ம எஸ்டேட் சூப்பர்வைசர் அருணாச்சலத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவரை வர சொல்லியிருக்கேன். அவர் உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்டுக்கோ, சரியா? சரிங்கம்மா. ஃபேக்ட்ரி பொறுப்பு, எஸ்டேட் பொறுப்பு எல்லாத்தையும் நீ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன்னா அம்மா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். உனக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையில் இதை வேற உன் தலையில் சுமத்துறமேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கட்டி ஆள வேண்டியவன் நீ தானே. அதனால தான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு பார்க்குறேன். சரிங்கம்மா, யூ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. சரிங்கம்மா, நேரம் ஆகுது, குளிர் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. உள்ளே போகலாமா? ஆமாப்பா, எனக்கு ஆனால் பழகி போச்சு. உனக்கு தான். பெங்களூர் குளிருக்கு ஊட்டி குளிர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாம்மா இருக்குது. ஆமாம், இந்த குளிர் ஊசி மாதிரி குத்தும். எங்கே போனாலும் ஸ்வெட்டர் போட்டு போய்க்கோ கொஞ்ச நாளைக்கு. சரிங்கம்மா, பார்த்துக்கிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். சரிப்பா, வா. கடைசி பஸ்ஸை விட்டுறாத, எப்படியாவது அந்த பஸ்ஸில் ஏறிடு. போயிட்டு வா. சரி பாட்டி, போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. என்ன எப்படியாவது யார் மூலமாவது உனக்கு தகவல் சொல்லி விடுறேன். இல்லைன்னா நானே சீக்கிரமாக வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரி, போ போ, முதல்ல இடத்த காலி பண்ணு. கடவுளே, பொம்பளை பிள்ளைய தன்னந்தனியாக மெட்ராஸுக்கு அனுப்புகிறேன். நீ தான் கூட துணைக்கு இருந்து பத்திரமா பார்த்துக்கிடணும் பிள்ளைய. என்னதே என்ன பாட்டி, நீயும் பேசாமல் என் கூடயே வந்துடுறியா? நீ மட்டும் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போகிற? உன்னைய தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? நான் இங்கே இருந்தே ஆகணும். இல்லாட்டி அந்த ஜனார்த்தனை உங்கள் அப்பனை உசுரோட விடவே மாட்டான். இவ்வளவுக்கும் காரணம் அப்பா தானே. அவர் என்னென்ன ஆகிட்டு போகிறாரு, உனக்கு என்ன? நீ சொல்லிடுவத்தே. ஆனால் உங்கள் அப்பே நான் பெற்று வளர்த்த பிள்ளை இல்லையா? அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு வர முடியுமா? அதுக்காக அவனை நம்பி உன்னையும் நான் இங்கே விட்டு வச்சிருக்க முடியாது. நீ வாழ வேண்டிய பிள்ளை. அதனால தான் உன்னைய துணிஞ்சு அனுப்புகிறேன். இப்போ நான் காலையில் இல்லைன்னா அந்த ஜனார்த்தனை உன்னை சும்மா விட மாட்டான். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா. தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்காடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு ஒன்றைய தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். என்னைய பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையை மட்டும் நீ பாரு. உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். உனக்கு தேவையான அளவுக்கு பணமும் இருக்குது. பத்திரமா போ. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. முடிஞ்சா பாட்டியை வந்து கூப்பிட்டுக்கோ. அதான் பாட்டி, அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறதுக்கு இப்போவே நீ என் கூட வந்துடலாம்ல. அதான் சொல்கிறேன்லடா, விடிஞ்சு நம்ம 2 பேரையும் காணும்னா ஜனார்த்தனே உங்கள் அப்பனை உசுரோட விட மாட்டான். உங்கள் அப்பனுக்காகவாது நான் இங்கே இருந்து தான் ஆகணும். நம்ம 2 பேரும் போனோன்னு வை, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை ஏமாற்றிட்டு போயிட்டோன்னு நினச்சி அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதுவே நான் இருந்து நீ மட்டும் இல்லைன்னு வை, நான் ஏமாற்றிட்டு ஓடிட்டேன்னு நினைப்பான். நினச்சிட்டு போகிறான். அவன் நினைக்கிறதுக்காக எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம். இப்போ நீ மட்டும் போய் நான் இங்கே இருந்தேன்னு வை, அவனால் மேற்கொண்டு வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், பாட்டி சொல்கிறத கேளு. போயிட்டு வச்சுக்கிறமா. நம்ம 2 பேரும் போயிட்டோம்னா இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டி விட்டுருவான். திருட்டு பட்டமெல்லாம் கட்டி விட்டுருவான். இப்போன்னு வை, அப்படியே பிரச்சனையை நான் அவன் பக்கம் திருப்பி விட்டுருவேன். சொல்கிறத கேளுடா. அவன் கண்ணில் படம் முன்னாடி ஊரை விட்டு போயிரு. அந்த பழைய போன் ஒன்று இருக்குல்ல, மெட்ராஸ் போய் இறங்கின உடனே ஒரு புது சிம்மு வாங்கிக்கோ. சரி பாட்டி. நீ புத்திசாலி பிள்ளை, எப்படியும் பொழைச்சிக்கிடுவேன். எனக்கு நல்லா தெரியும், உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உன்னை துணிஞ்சு அனுப்புகிறேன். போ, முதல்ல இடத்த காலி பண்ணு, அவன் கண்ணில் படுறதுக்குள்ள. சரி பாட்டி, பார்த்து இருந்துக்கோ. போயிட்டு வரேன், சீக்கிரமாக உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன். என்ன? சரிடா, முதல்ல போடா. இவ்வளவு இருட்டாக இருக்குது. இவ்வளவு இருட்டுக்குள்ளெல்லாம் நான் என்றைக்குமே தனியாக நடந்ததே கிடையாது. ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னா தனியாக நின்று தான் ஆகணும். வெண்ணிலா, வா வா, உனக்கு துணைக்கு அங்கே வானத்துலேயும் வெண்ணிலா இருக்கு பாரு. இந்த வெண்ணிலாவுக்கு இப்போ யாருமே கூட துணைக்கு வரலைனாலும் வானத்தில் அந்த வெண்ணிலா துணைக்கு வரும். அந்த ஜனார்த்தனன் கண்ணுலையும் அவன் ஆளுங்க கண்ணுலையும் மாட்டாமல் எப்படியாவது நான் பஸ் ஏறி மெட்ராஸுக்கு போயிடணும்.
அடே முட்டை, விடிஞ்சா கல்யாணம், சுதாரிப்பா இருக்கணும். சரிங்கய்யா. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த குடிகார பையன் என்னதான் நம்ம கைக்குள்ள இருந்தாலும் அந்த கிழவியையும் அவ பேத்தியையும் நம்ப முடியாது. நைட்டோட நைட்டா ஊரை விட்டு ஓடி போனாலும் போயிருவாங்க. அதனால நீ என்ன பண்ற, அவங்க வீட்டு வாசல்லையே போய் காவல் நில்லு விடுகிற வரைக்கும். சரிங்கய்யா. போ போ போ, அவங்க வீட்டு வாசல்லையே நில்லு. விடிஞ்சு நான் பொண்ணலைக்கு வர்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நீ நகரக்கூடாது. சரிங்கய்யா. யாருகிட்ட என் கண்ணை ஏமாத்திட்டு என் கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்கேயும் போயிட முடியுமா? அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுறதுதான், என் பொண்டாட்டியா ஆக்கிக்கிறது தான். எனக்கு ரொம்ப நாள் அவ மேல ஒரு கண்ணு. ஆனா என்ன செய்யறது, சின்ன பிள்ளையா இருக்கா. அவங்க அப்பன் குடிகாரனா இருக்கிறதும் என்கிட்ட கடன் வாங்கினதும் எனக்கு வசதியா போச்சு. நாளைக்கெல்லாம் இந்நேரம் நான் புது மாப்பிள்ள, அந்த வெண்ணிலாவும் என் வீட்டுக்குள்ள இருப்பா. நினைக்கவே ஒரே கிளுகிளுப்பா இருக்கு. ஆத்தி, இந்த கல்லட்டு பையன் என்னென்னமெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கான். 2 தெரு சுத்தி போனாலும் பரவாயில்ல, இவன் தெரு வழியா போகக்கூடாது. வெண்ணிலா அந்த பக்கம் போயிரு. ஏதோ இளவட்ட பையன் முதல் தடவை கல்யாணம் முடிக்கிற மாதிரி வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். இந்த தெரு வழியா சுத்தி போனா பஸ் போயிருச்சுன்னா என்ன பண்றது? பரவாயில்ல, போவோம், வேமா போவோம். பரவாயில்லையே, பஸ் ஸ்டாண்டில் நல்ல ஆள் நடமாட்டம் இருக்கு. ஆனால் இதில் ஜனார்த்தன ஆளுங்க யாரும் இல்லாமல் இருக்கணும். இப்போ பஸ்ஸு எப்போ கிளம்பும், எங்கே வரும், என்ன ஏதுன்னு அங்கே யார்கிட்ட கேட்குறது? இந்த அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்போமா? என்னே என்னே என்ன பாப்பா, என்ன மெட்ராஸ்க்கு போகிற கடைசி பஸ் போயிடுச்சா? அந்த அங்கே நிற்கிது பாரு, ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்கல்ல, அந்த பஸ்ஸு தான் கடைசி பஸ்ஸு. எது இந்த அங்கே கடைசியில் நிற்கிது அந்த பஸ் அண்ணே? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் பாப்பா நீ தனியாவா போகிற இந்நேரத்துக்கு? ஆ இல்லை பாப்பா, மணி 10:30 ஆகுது. நேரத்துக்கு நீ தனியாவா போற மெட்ராஸுக்கு? இல்லைண்ணே, எங்கள் அண்ணன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். ஒரு முக்கியமான பொருளை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக போயிருக்கு. அதான் பஸ்ஸு போயிடக்கூடாதுல்ல, அதான் நான் முன்னாடி போய் இடம் போடுறேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வந்துட்டேன். அப்படியா, சரி சரி. காலம் கட்டு கிடக்கே, அதான் தனியாக போறியா என்னமோன்னு கேட்குறேன். இல்லைண்ணே இல்லைண்ணே, இந்த எங்கள் அண்ணன் இப்போ வந்துடுவான். சரிம்மா சரி, பார்த்துப்போம். ஆட்டம்ண்ணே. ஆத்தாடி, பாதுகாப்புக்காக என்னென்னமெல்லாம் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லாத அண்ணனை இருக்கிற மாதிரி சொல்லியாச்சு. நைட்டாக இருக்க போய் தான் கொஞ்சம் பதக்குன்னு இருக்கு. இதுவே நல்லா விடிஞ்சு வெளிச்சம் வந்துருச்சுன்னு பயம் இல்லை. என்னதான் தைரியமாக இருந்தாலும் இருட்டை கண்டா கொஞ்சம் உதறத்தான் செய்யுது. இந்த பஸ்ஸு தானே, முன்னாடி போர்டை பார்த்துட்டு ஏறணும். பரவாயில்ல, பஸ்ஸுக்குள்ளே கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அப்பாடா, உட்கார்றதுக்கெலாம் இடம் இருக்கு. இப்போ ஜன்னல் ஓரமாக மட்டும் உட்காந்துடக்கூடாது. நம்ம ஊரை தாண்டி ஊருக்கு வெளியில் பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் தான் ஜன்னல் ஓரமே போகணும். யாராவது பார்த்துட்டா வம்பு. பாப்பா எங்கே போகணும்? சென்னைக்குண்ணே. சென்னை போகிற பஸ் தானே இது? ஆமாம், சென்னை போகிற பஸ்ஸு தான். சென்னையில் எங்கே இறங்கணும்? பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருங்க. சரிம்மா, பஸ்ஸு சென்னைக்கு போய் சேர்றதுக்கு 8:30 மணிக்கு மேலே ஆகும். நிறைய பேர் அதை கேட்டுட்டு இறங்கிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட முன்னக்கூடியே சொல்கிறேன். அப்படியா, பரவாயில்லண்ணே, எனக்கு பதறாமல் போனால் போதும். சரிம்மா. விடிய காலத்திலேயே கொண்டு போய் இறக்கி விட்டா தான் பிரச்சனை. கொஞ்சம் லேட்டாக போனால் கூட எனக்கு நல்லது தான். அப்போ தான் கடையெல்லாம் திறந்துருப்பாங்க. நான் ஃபோனுக்கு வேறு சிம்மு வாங்கணும். இந்த அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு 8:30 மணி 9 மணினா நிறைய பேர் வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆள் நடமாட்டம் நல்லா இருக்கும், நமக்கும் பாதுகாப்பு. சென்னைக்கு போய் இறங்கி குளிக்க வைக்க எங்கே போகிறது? நேராக முத்துக்கண்ணை தேடி போனால் அவன் என்ன நினைப்பான்? சாயங்காலம் தான் குளிச்சிருக்கோம், ஆனாலும் காலையில் குளிக்காமல் கொள்ளாமல் அவன் ஆஃபீஸில் போய் நின்னா பேசாமல் வீட்டுக்கு போயிட்டா என்ன? வீட்டு அட்ரஸ்லாம் ப்ரௌசிங் சென்டரில் பார்க்க முடியுமா என்ன? அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம நேராக ஆஃபீஸ்க்கே போகலாம். இவர் சொல்கிற மாதிரி ஒரு 8:30 மணிக்கு இறக்கி விட்டாலும் ஆஃபீஸ் 9 மணிக்கு திறந்துருவாங்களா? அப்போ நேராக ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே போய் கூட குளிச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் குளிக்கிறது கூட இடம் வச்சிருக்க மாட்டான். வச்சிருப்பான். மனு, டேய் மனு. குட்டி நில்ல, அடி வாங்குவ. இங்க பாருனே, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. அது சரி, உன்னைய மாதிரி தானே இது இருக்கும். நானே நீ சொல்ற பேச்ச கேட்காமல இருக்கேன். நான்லாம் சமத்து பிள்ளை. ஆமாமா, ரொம்ப சமத்து பிள்ளை தான். சரி, சமத்தா இன்னைக்கு வீட்லயே இருக்கணும். எஸ்டேட் பக்கம்லாம் வரக்கூடாது. அதுவும் முக்கியமா இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு. எதுக்கு? நான் வருவேன். மனு, அண்ணன் சொல்றத கேட்கணும். முதலாளி அம்மா பையன் ஊர்ல இருந்து வந்திருக்காது. நீ வேற இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு எஸ்டேட் பக்கம் வந்தேன்னு வை. வந்தா என்ன செய்வாரு? காதை பிடிச்சு திருக்கிடுவாரோ? மனு, இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம பேசக்கூடாதுடா.
முதலாளியம்மா எஸ்டேட் முழு பொறுப்பையும் என்கிட்ட விட்டுருக்காங்க. அவங்க என்ன 2 நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க. இப்போ முதலாளி ஐயா வேற வந்துட்டாரு. அவர் எப்போ வருவாரு எப்போ போவாருன்னு சொல்ல முடியாது. நீ வேற வந்து தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிடக்கூடாது. பாரு, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிடுவா. சரி நான் ஒன்றும் வரல போ. அண்ணன் சொன்னா உனக்கு நல்லதுக்கு தானே நீ புரிஞ்சுக்கிடணும். சரியா? பொறுப்பான பிள்ளையா இருக்கணும். இந்தா புடி. அண்ணே நீ சாப்பிடாம போற. முதலாளி ஐயா காலையிலேயே எஸ்டேட் பக்கம் வந்தாலும் வருவாரு. அவர் எப்போ வந்தாலும் அவர் கூட துணைக்கு நான் நிக்கணும். இது முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதனாலதான் நான் கிளம்புறேன். நீ வேற என்ன ஒண்ணு சாப்பாடு ஆக்கல போல தெரியுதே. சரி நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன நேரம் கிடைக்கும் போது. இந்தா புடி, ஓ மான புடி. அண்ணே போயிட்டு வரட்டா? ம் சமத்து பிள்ளை சொன்னாப்புல கேட்கணும். வீட்லயே இருக்கணும். என்ன விளையாடுறதுன்னா இங்கனக்குள்ளேயே விளையாடணும். தூரம் தலைக்கு எங்கிட்டும் போய்கிட்டு இருக்க கூடாது. டூரிஸ்டுங்கெல்லாம் வந்து போற நேரமா இருக்கு. வண்டிகள்லாம் அதிகமா வரும் போகும். பார்த்து சமத்தா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சரி. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னா என்ன? நீ உம்மனு தானே பேசுற. சரி அதானா? சரி அண்ணன் சிரிச்சுட்டேன். பாப்பா சரி சமத்து. அண்ணன் போயிட்டு வரட்டா? ம் அண்ணே பேசாம நானும் நம்ம எஸ்டேட்லயே வந்து வேலைக்கு சேரட்டா டீ பறிக்கிறதுக்கு. அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது. வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கணும். நீ வேலைக்கெல்லாம் வர வேண்டாம். வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு ராஜாத்தி மாதிரி இரு. சரி போயிட்டு வரட்டா? ம் மத்தியானம் சீக்கிரம் சாப்பிட வந்துரு. சரி சரி ஜீப் வந்துரும். நான் போயிட்டு வரேன். ஆ சரி. பாரு நீ பண்ற சேட்டையினாலதான் அண்ணே என்னை எஸ்டேட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லாம் உன்னையாலதான். நம்மளாலையும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கவும் முடியாது. அண்ணன் சொல்றதை மீறவும் முடியாது. நம்ம வீட்டை சுத்தியே விளையாடுவோம். நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அண்ணா. சரியா? ம் பாருங்க தம்பி, முதல் ஷிஃப்ட் ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை ஷிஃப்ட் போட்டு தேயிலை பறிப்பீங்க? திடீர்னு மழை வந்துடும் தம்பி. அப்படி மழை வரல அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட். ஆனா எப்பவுமே 4 ஷிஃப்ட் போடுறது இல்லை தம்பி. தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் 2, ஒரு நாள் 4, ஒரு நாள் ஒரு ஷிஃப்டோட முடிச்சிருவோம். அது பத்தின விவரம் எல்லாம் நான் ரெஜிஸ்டர்ல எழுதி வச்சிருக்கேன் தம்பி. உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காட்டட்டுமா? பாக்குறேன். உங்க பேர் அருணாச்சலம் தானே சொன்னீங்க? ஆமாங்க தம்பி, ஆமா. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நம்ம தோட்டத்துல எம்டியா இருக்கிற லேண்ட்ல கொஞ்சம் மண் எடுத்து வைங்க. மண்ணு எதுக்கு தம்பி? காஃபி செடி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு தான். சாயில் டெஸ்ட்டுக்கு மண் அனுப்பணும். கொஞ்சம் எடுத்து வைங்க. ஈவினிங் வருவாங்க, வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க உங்ககிட்ட. சரிங்க தம்பி. நம்ம பக்கத்து எஸ்டேட்ல எல்லாம் காப்பி நல்லா விளையுது. நம்மளும் போடலாம். போடலாம். பட் மண்ணை ஒரு டெஸ்ட் எடுத்துட்டோம்னா என்னென்ன வெரைட்டி ஆஃப் காப்பி செடி பயிரிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியா தம்பி? அது வேற இருக்கா? படிச்சவங்கன்னா படிச்சவங்க தான். இதெல்லாம் மண்ணோட தன்மைக்கு ஏற்ப தான் போடணும். டெஸ்ட்டுக்கு வருவாங்க, நீங்க எடுத்து வைங்க. சரியா? சரிங்க தம்பி. இந்த இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, எடுத்து வைங்க. கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆள் அனுப்புறேன். சரிங்க தம்பி. சரி தம்பி, ஃபேக்டரியை பார்க்க போகணும்னு சொன்னீங்க. போகலாம். மத்தியானம் லஞ்ச் டைம்ல போகலாம். ஆனா தம்பி, வேலை நடக்கும்போது போனாதான் யார் எப்படி வேலை பார்க்குறாங்க, மெஷின்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க முடியும். இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் மெஷின்லாம் பார்த்துக்கலாம். சரிங்க தம்பி. சரி, உங்க விருப்பப்படியே செய்வோம். நான் போய் மண்ணை எடுத்து வைக்கிறேன். ஓகே. ஹாய் மான்குட்டி. இந்தாங்க சார். எங்க எஸ்டேட்ல உங்களுக்கு என்ன வேலை? டீ எஸ்டேட்டை சுத்தி பார்க்க வந்தேன். இப்படி எல்லாம் வேலை நடக்கும்போது நடுவுல எல்லாம் வரக்கூடாது. வெளியே போங்க. அப்புறம் நீங்க மட்டும் வர்றீங்க? எங்க அண்ணன் இங்க வேலை பாக்குறாரு. எப்பவும் காலையில சாப்பிட்டு தான் வேலைக்கு வருவாரு. இன்னைக்கு எங்க முதலாளி வர போறாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டாரு சாப்பிடாம. அதனாலதான் அவருக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓஹோ. என்ன ஓஹோ? ஆமா, எதுக்கு என்னை மான்குட்டின்னு கூப்பிடுறீங்க? பொண்ணே, உன்னை யார் கூப்பிட்டா? நான் உன் கையில இருக்கிற மான்குட்டியை கூப்பிட்டேன். இது என்னோட மான்குட்டி. நீங்க எல்லாம் ஒண்ணும் கூப்பிடக்கூடாது. உன்னோட மான்குட்டி தான்மா, வச்சுக்கோ. இங்க பாருங்க, எஸ்டேட்ல தேயிலை பறிக்கிற நேரத்துல எல்லாம் வெளிய ஆளுங்க உள்ள வரக்கூடாது. நீங்க போங்க. எங்க முதலாளி ஐயா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப மோசமானவர். எஸ்டேட்டை சுத்தி பாக்குறதுன்னா முதல்ல எஸ்டேட் ஆளுங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். இப்படி எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் கண்ட நேரத்துல உள்ள வரக்கூடாது. முதல்ல வெளியே போங்க. ஓ அப்படியா? சரி, யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? எஸ்டேட் சூப்பர்வைசர் கிட்ட வாங்கணும். எங்க அண்ணன் தான் அது. அப்படின்னா பொண்ணே, எனக்கு நீ கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கொடு. நான் எதுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்? பொண்ணே ப்ளீஸ் பொண்ணே. நானே வெளியூர்ல இருந்து ஊட்டி சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த மாதிரி எஸ்டேட்லாம் நான் எங்க ஊர்ல பார்த்ததே இல்லை. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு போயிடுறேனே. அப்படியா? சார் எந்த ஊரு? சென்னை. மெட்ராஸா? சரி
சரிதான், அது ஒரு காஞ்சு போன ஊரு. அங்கெல்லாம் இப்படி குளு குளுன்னு எஸ்டேட் பார்க்கறது கஷ்டம்தான். அதுதான் காஞ்ச மாடு கம்பங்கொள்ளையில பாயிற மாதிரி பார்க்கறதுக்கு வந்துட்டீங்க போல. எது? இல்லைங்க, உங்க ஊர்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் வறண்டு போய் கட்டடம் கட்டடமா தானே இருக்குமா? எங்க அண்ணன் சொல்லும். எங்க ஊட்டி மாதிரி திரும்பின பக்கமெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குமா எந்த ஊர்னாலும். எங்க ஊட்டினா எங்க ஊட்டி தான். உங்க ஊட்டி தான் வச்சுக்கோ. இப்போ எனக்கு எஸ்டேட்டை சுத்தி காட்டேன். நான் உங்களுக்கு எஸ்டேட்டை சுத்தி காட்டினா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அப்படி வா வழிக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களை மாதிரி டூரிஸ்ட்டுங்கெல்லாம் ஊட்டிக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது நிறைய டீ தூள், அவங்கவுங்க சொந்தக்காரங்களுக்கு டீ தூள், சாக்லேட்டு, அப்புறம் தைலம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆமா, வாங்கிட்டு போவாங்க. அப்படின்னா நீங்களும் இங்கேருந்து போகும்போது நிறைய டீ தூள், சாக்லேட்டு, தைலம் எல்லாம் வாங்கிட்டு போங்க. அது எல்லாமே நீங்கள் எங்கள் கடையில் தான் வாங்கணும். நீ கடை வேற வச்சிருக்கியா பொண்ணே? இல்லை இல்லை, எங்கள் முதலாளி அவங்க கடை தான். எங்கள் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே கடையும் நல்ல பெரிய கடையாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் எங்கள் அண்ணன் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. மற்ற கடைகள்லாம் நீங்கள் இந்த மாதிரி சலுகையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியா? ஆமாம். நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு 2 பேக்கெட். 2? பத்தாதா? பத்தாதுல 2 பேக்கெட் வாங்கி என்ன சார் எங்களுக்கு லாபம் கிடைக்கும்? சரி, எவ்வளவுதான் வாங்கணும் பொண்ணே, நீயே சொல்லு. அப்படியா? நல்ல பல்க் ஆர்டரா கொடுங்க சார். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல சார், அவங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. அது சரி, யார் அப்பா விட்டு காசு? சரி, கொடுத்துடலாம். சரி, எவ்வளவு வாங்கணும்? டீ வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டீ இருக்குது, இஞ்சி டீ இருக்குது, மசாலா டீ இருக்குது, சாக்லேட் டீ இருக்குது, ஏலக்காய் டீ இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் குறைஞ்சது ஒரு 5 பேக்கெட் வாங்குங்க சார். இல்ல பொண்ணே, சென்னை பக்கம் போய் கடை எதுவும் போடுற ஐடியா எனக்கு இல்ல. கடையா சார்? கடை வைக்கிறதுக்கு சொல்லலை, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஆள் கொண்டா கொடுங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். எது உங்க முதலாளி குடும்பத்தையே நீங்க தான் தூக்கி நிறுத்துறாப்புல தெரியுது. அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் எஸ்டேட்டை சுற்றி பார்க்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஃபீஸ் வேண்டாமா? சும்மா உங்களை இவ்வளோ பெரிய எஸ்டேட்டை சுற்றி பார்க்க விட்டுருவோமா? வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. எப்படியும் வாங்கிட்டு தான் போவீங்க, அதை நீங்கள் எங்கள் கடையில் வாங்கலாமே, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி பொண்ணே, அப்போ நான் எவ்வளவுக்கு தான் வாங்கணும்? நீயே என் கூட வந்து வாங்கி கொடு. எனக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க, உங்கள் கூட ஊர் சுற்றுறது தான் வேலை. பொண்ணே, நான் ஊட்டிக்கு புதுசு, எனக்கு எப்படி உங்க கடையெல்லாம் தெரியும்? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என் கூட வந்து இந்த எஸ்டேட்டை ஃபுல்லா சுத்தி காமி, அதுக்கப்புறம் ஊட்டியும் நல்லா சுத்தி காமி, அப்புறம் உங்க கடைக்கு போய் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ வாங்கி கொடு, காசு நான் கொடுத்துட்றேன். எப்படி? நான் ஒன்றும் ஊட்டியோட டூரிஸ்ட் கைடாக வேலை பார்க்கல, எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். வேணா ஒன்று பண்ணுவோமா? என்ன? நான் எங்கள் கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போயிருங்க. சரியா? இந்தா புடி. எதுக்கு? இதுல 8000 ரூபாய் இருக்கு. 8000 ரூபாய்க்கு உங்க கடையில நீ என்னென்ன வாங்கி எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ வாங்கிட்டு வந்துரு. நானா? ஆமா பொண்ணே, நீதான். சரி, கொடுங்க. இந்தா புடி. என்னென்ன வாங்க? உனக்கு என்னென்ன வாங்கணும்னு தோணுதோ வாங்கு. டீ தூள் எல்லா வெரைட்டிலையும் ஒரு 5 பேக்கெட் வாங்குறேன். அதுக்கப்புறம் ஊட்டி வர்க்கியும் எங்கள் கடையில் இருக்குது. அது போக சாக்லேட் இருக்குது, அப்புறம் நிறைய ஸ்பைசஸ்லாம் இருக்குது, மிளகு, கிராம்பு எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். என்ன? அதான் சொல்லிட்டேனே, உனக்கு என்னென்ன வேணும்னு தோணுதோ எல்லாத்தையும் வாங்கு. சரி, அது வரைக்கும் நீங்கள் எங்கே இருப்பீங்க? நான் எங்க இருக்கணும் நீயே சொல்லு. எங்கே இருக்கணும்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? நான் எங்க தங்கியிருக்கேன்னு சொன்னா உனக்கு தெரியுமா? ஊட்டியில் உனக்கு எல்லா இடமும் தெரியுமா? அது தெரியாது. டவுனில் ஏதாவது ஹோட்டலில் தங்கியிருக்கீங்களா? இல்லைன்னா இங்கே பக்கத்தில் எதுவும் காட்டேஜில் தங்கியிருக்கீங்களா? நான் எங்கன்னு உங்களை தேடி வந்து இதை கொடுக்குறது? நீ முதல்ல வாங்கிட்டு வா பொண்ணே. நீ வாங்கிட்டு வந்ததும் நானே உன் முன்னாடி வருவேன். அப்படியா? சரி சரி, இப்போ முதல்ல எனக்கு எஸ்டேட்டை சுற்றி காட்டு. குட்டி, நீ கொஞ்சம் இறங்கிக்கடா. நான்லாம் பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். என்ன? பார்க்கலாம். அங்கே பாருங்களேன். இப்படி திரும்புங்க, இப்படி திரும்பி சுற்றி நில்லுங்க. இந்த பக்கமா? அப்படியே இப்படி ஒரு சுற்றி வாங்க. அப்படி சுற்றி நின்றுட்டீங்களா? அவ்வளோதான், எஸ்டேட்டை சுற்றி காமிச்சாச்சு. நான் போயிட்டு வரேன். அட ஏமாத்து கோழி. நான் என்ன சொன்னேன்? எஸ்டேட்டை சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னேன். உங்களை சுற்றி காமிச்சிட்டேனா? இதுதான் எஸ்டேட்டு. எங்கே பார்த்தாலும் இந்த டீ தான் இருக்கும். என்ன நீ ஏமாத்திட்ட பொண்ணே? பாரு, காசை வாங்கிட்டு ஏமாத்திட்ட. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன். உங்க காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கெல்லாம் ஒன்றும் உங்க காசு வேண்டாம். நீங்க சாயங்காலம் போல இதே இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத
இந்த பாரு பொண்ணே, சாயங்காலம் இதே இடத்துல வந்து நிப்பேன். கண்டிப்பா வாங்க, நான் வாங்கிட்டு வருவேன். நிஜமாவே நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் பொண்ணே. நான் கண்டிப்பா வருவேன், 5 மணிக்கு வருவேன். ஆனா நீ என்னை ஏமாத்தி சுத்தி விட்டுட்டு போற பாத்தியா? அது நேத்து என்கிட்ட நீங்க வம்பு பண்ணீங்கல்ல, அதுக்காக தான். அதுக்கு தான் நேத்தே மிரட்டிட்டியே. அன்னைக்கு எங்க எஸ்டேட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்கல்ல, அதுக்கு தான். அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்க. அப்போ 5 மணிக்கு வந்துருவேல்ல, இல்ல ஏமாத்திருவியா? கண்டிப்பா வருவேன். சரி பாக்குறேன், நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா சரி. அத்தாடி, எவ்வளோ பெரிய ஆபீஸ், இவ்வளோ பெரிய ஆபீஸா வச்சிருக்கான் முத்துக்கண்ணு. உள்ள போவோம், எப்படி இருக்குன்னு பாப்போம். அடே அப்பா, என்னமா பளபளன்னு இருக்கு. தொடச்சு தொடச்சு எடுத்தாலும் ஒரு தூசி கூட கண்ணில் படாது போலயே. இந்த ஒரு படத்துல வடிவேலு சொன்ன மாதிரி தரையிலேயே சோறை போட்டு அதுலேயே கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் போல, அவ்வளவு சுத்தமா இருக்கு. இங்கெல்லாம் மனுஷங்க நடப்பாங்களா இல்லைன்னா பறப்பாங்களா? சே, நம்ம காலு செருப்பு எல்லாம் மண்ணா இருக்கு. இதோட இந்த ஆபீஸ்க்குள்ள நடந்து ஆபீஸே அழகாயிரும் போல. வெளியே போய் செருப்பை கழட்டி போட்டு வந்துருவோமா? என்ன பளபளன்னு வச்சிருக்கான். இதை துடைக்கிறதுக்குன்னே தனியாக ஆள் வேலைக்கு போட்டிருப்பானோ? நம்ம வீட்டுக்கு ஒரு 20-30 மடங்கு இருக்கும் போல இந்த ரூம் மட்டுமே. அப்போ மொத்த ஆபீஸையும் சேர்த்தா அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல இந்த முத்துக்கண்ணு எங்க இருப்பான்? வாசல்ல நிறைய கார் நின்னது, அதுல எந்த கார் முத்துக்கண்ணு காரா இருக்கும்? இங்க யாருக்கிட்ட கேட்கலாம்? யாருமே இல்லையே. ஆமா, மணி 9 தானே ஆகுது. இப்பதான் வந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்துகிட்டு இருப்பாங்களோ? யார் இது? பொம்பளையா ஆம்பளையா? வயக்காட்டுக்கு நடுவில் சோள குழப்பமே நட்டி வச்ச மாதிரி இருக்காங்க. ஹலோ, நான் who are you? What can I do for you? Who are you, ma'am? என்னத்தான் பேசுற? இங்கிலீஷ் தான் பேசுறேன்னு தெரியுது. நானும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். கொஞ்சம் மெதுவாக தான் பேசேன். மேடம், மேடம். Yeah, what can I do for you? மேடம், I am வெண்ணிலா. வெண்ணிலா, okay, what can I do for you? அதுக்கு மேலே இங்கிலீஷில் எப்படி பேசுறது? இங்கிலீஷ் படிச்சிருவேன், டக்குன்னு பேசுறதுக்குன்னா வராதுல்ல. ஐ வாண்ட் டு மேடம், மேடம், ஐ வாண்ட் டு மீட் முத்துக்கண்ணு, முத்துக்காளை. Who is முத்துக்காளை? ஐயய்ய, முத்துக்காளை இல்லத்தா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மேடம், ஃபர்ஸ்ட் who are you? What do you want, ma'am? இதுக்கு மேலே இவகிட்ட வேலை கேட்காது. இங்கே பாருங்க மேடம், முத்துக்காளையை பார்க்க வந்திருக்கேன். முத்துக்காளையோட ஃப்ரெண்டு நான். முத்துக்காளை. Who is முத்துக்காளை? என்னத்தான் இங்கே தான் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. முத்துக்காளை யாருன்னு தெரியல. ஐயோ ஆமா மேடம், எம்கேவை மீட் பண்ணணும். எம்கே? மை பாஸ்? எஸ், யுவர் பாஸ். ஐ ஆம் வெண்ணிலா, யுவர் பாஸ் ஃப்ரெண்ட். Oh, you? You, me தான். What? அதான் புரிய வச்சிட்டேன்ல தா. என்ன? Oh my boss. Maria, what's happening here? ஹை முத்துக்கண்ணு, முத்து பாப்பா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் வெண்ணிலா. நம்ம 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஊர்ல ஒண்ணா படிச்சமே, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஹே பப்பரமிட்டா. ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் தான். இங்க பாருங்க மேடம், நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டுன்னு, பாத்தீங்களா? ஹே பப்பரமிட்டா, what are you doing here? முத்துக்கண்ணு, அது ஒரு பெரிய கதைடா. நான் உனக்கு பதறாம சொல்றேன். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். உன் ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு, இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது வேலை இருந்தனா கூட எனக்கு வாங்கி கொடு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்டல்ல எனக்கு தங்குறதுக்கு இடம் பார்த்து கொடு. இந்த 2 ஹெல்ப்பை மட்டும் நீ எனக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்னை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். உன் ஃப்ரெண்டு நான், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை நீ பண்ணிடு என்ன ப்ளீஸ். நீ அவார்டு வாங்குறத நான் டிவியில் நியூஸில் பார்த்தேன்டா. நீ எனக்கு எப்படியும் ஹெல்ப் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் தான் நான் மெட்ராஸுக்கு பஸ் ஏறியே வந்தேன். எனக்கு நீ இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிடு சரியா? நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கேன், அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன், நல்ல மார்க் வச்சிருக்கேன்டா. எனக்கு ஒரு வேலை மட்டும் நீ போட்டு கொடுத்துரு, இல்லை யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுத்துரு, அது மட்டும் போதும். பாப்பா